காங்கிரஸை டீலில் விட்ட முதல்வர் விஜய் கழட்டிவிட முடிவு. அதிமுகவுக்கு முக்கியத்துவம். கேரளாவில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் வெற்றி பெற்று அம்மாநிலத்தில் ஆட்சியை பிடித்திருக்கிறது. கேரளா காங்கிரஸ் கட்சியின் வி.டி. சதீஷன் பதவியேற்கும் விழாவில் தமிழக முதல்வர் விஜய் கலந்து கொள்வார் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கேரளாவிற்கு வரும் தமிழக முதல்வர் விஜயை காண பாதுகாப்பு ஏற்பாடுகளை அந்த மாநில அரசும் செய்து வந்ததாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் கடைசி நேரத்தில் தமிழக முதல்வர் விஜய் கேரளாவில் நடைபெறும் காங்கிரஸ் அரசின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்கிற தகவல் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில், தமிழக முதல்வர் விஜய் ஏன் கேரளாவில் காங்கிரஸ் முதல்வர் பதவியேற்கும் விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்கிற தகவல் தற்போது கசிந்துள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க பெரும்பான்மையின்றி தவித்துக் கொண்டிருந்தது. அப்படி ஒரு சூழலில் மாற்று கட்சிகளிடம் ஆதரவு பெறுவதற்கு தாவேக முயற்சிகளில் ஈடுபட்ட போது காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஆதரவு கேட்பதற்கு முன்பே தாமாக முன்வந்து தங்களுடைய ஆதரவை காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தந்தார்கள். காங்கிரஸ் தாவேகவுக்கு ஆதரவு தந்தாலும் கூட ஆட்சி அமைக்காத சூழல்தான் தாவேகவுக்கு நிலவியது. இப்படி ஒரு சூழலில் தேர்தலுக்கு முன்பு ஆட்சியில் பங்கு தருகிறோம், அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று விஜய் காங்கிரஸ் கட்சி வருகையை எதிர்பார்த்து பலமுறை அழைப்பு விடுத்தும் காங்கிரஸ் கட்சி விஜயை டீலில் விட்டுவிட்டு திமுகவுடன் கூட்டணி அமைத்தது. ஆனால் தற்பொழுது தாவேக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் சூழலில் அமைச்சர் பதவி கிடைக்கும் என திமுகவை டீலில் விட்டு தாவேகவுக்கு ஆதரவை தானாக முன்வந்து காங்கிரஸ் கொடுத்துள்ளது. இந்த நிலையில் மற்ற 2 கம்யூனிஸ்டுகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவுடன் தாவேக சட்டமன்றத்தில் தனி பெரும்பான்மையை நிரூபித்து காட்டியிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து 5 வருடம் ஆட்சியை நடத்த வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட், விசிக, காங்கிரஸ் போன்ற சிறு சிறு கட்சிகளை வைத்துக்கொண்டு இழுத்து ஓட்ட முடியாது என முடிவு செய்த தாவேக தலைமை அதிமுக ஆதரவை பெற முன்வந்தது. அந்த வகையில் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான பெரும்பாலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக அரசுக்கு ஆதரவளிக்க முன்வந்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவின் சுமார் 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ ஒரு தரப்பு உள்ளே வந்தால் வெறும் 5 எம்எல்ஏ மட்டுமே வைத்து இதற்கும் காங்கிரஸ் டம்மியாகிவிடும் என எண்ணி தாவேகவுடன் அதிமுக உள்ளே வருவதை தவிர்க்க காங்கிரஸ் வலியுறுத்தியதாகவும், ஆனால் தாவேக தலைமை அதை கருத்தில் கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இப்படி ஒரு சூழலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில் அமைச்சர் பதவி தருகிறோம், ஆனால் எதிர்பார்த்த இலாக்கா கொடுக்க முடியாது, அவர்களுக்கு விருப்பமில்லை என்றால் ஆதரவை விலக்கிக் கொள்ளட்டும் என முதல்வர் விஜய் முடிவு செய்துள்ளதாகவும், அதே நேரத்தில் அதிமுகவில் இருந்து வரும் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோர் தலைமையிலான தரப்புக்கு முதல்வர் விஜய் முக்கியத்துவம் கொடுக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தூக்கிவிட்டால் அவர்கள் எதிர்காலத்தில் அதிக சீட் கேட்பது போன்ற பல நெருக்கடிகளை கொடுத்து தாவேக கழுத்தை நெருக்கக்கூடும். அந்த வகையில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வந்துள்ள காங்கிரஸ் கட்சிக்கு இனி தாவேகவை விட்டால் வழி இல்லை என்பதால் தான் காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இருக்கக்கூடாது என கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதை முதல்வர் விஜய் தவிர்த்ததாக கூறப்படுகிறது.